ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வேணி மேக்கிங் எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான். இது ஒன் ஆஃப் த டைப் வந்து ப்ரூச் ஒர்க் தான். இது பார்த்திங்கன்னா இப்போ நான் காட்டுற இந்த டிசைன் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி ஆர்டர் வந்தது. அதாவது பேபி ஷவருக்காக நம்மளுக்கு ஆர்டர் வந்தபோது செஞ்ச டிசைன் இது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த வேணி வந்துட்டு பார்ட் 1ல் நான் போட்டிருக்கேன். வீடியோ பார்க்காதவங்க அதில் பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து சாரீ கலருக்கு கான்ட்ராஸ்ட்டாக வந்து அந்த கோல்டு கலர் காம்பினேஷனில் கோல்டும் அந்த லாவெண்டர் கலரும் வச்சு நம்ம வந்து இந்த பார்ட் 1 வேணி எப்படி பண்ணுன்றதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வேணி மேக்கிங் இதில் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு பிங்க் ஃப்ளாரில் நம்ம வந்து பேர்ல் வச்சு பண்ண போகிறோம். அதாவது ட்ராப் பீட்லாம் கொடுத்து எப்படி பண்ணுறோம் அப்படின்றத இந்த வேணி மேக்கிங் பார்ட் 2ல் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ட்ராப் பீட் வச்சு நான் மெட்டல் வயர் பண்ண இந்த எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எப்படி பண்ணுன்றது உங்களுக்கு நான் இதில் சொல்கிறேன். மெட்டல் வயர் கோல்டு கலர் தான் இதுக்கு நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த கோல்டு கலர் மெட்டல் வயரை கரெக்டாக 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாதியில் பார்த்திங்கன்னா இந்த ட்ராப் பீடை குண்டாக இருக்க போர்ஷனை ஃபஸ்ட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம தலைக்கீழே அது கொண்டு வரும்போது ஷேப் வந்து நம்மளுக்கு பக்காவாக கிடைக்கும். மேலே குண்டாக கீழே சின்னதாக அப்படின்ற மாதிரி. இப்போ நான் திருகிறேன் பார்த்துக்கோங்க. எப்படி வந்து அதை வச்சு நல்லா டைட்டாக நான் திருகிறேன். இந்த மாதிரி நல்லா டைட்டாக நீங்கள் ட்விஸ்ட் பண்ணணும். இவ்வளோ லென்த்து நமக்கு வேணும். ஏன்னா வேணிக்குள்ளே நம்ம வந்து அதை சுருக்கிப்போம். இப்போ அதில் பாருங்கள், நான் பீடில் கை வச்சு காட்டுறேன். அது ஷேக் ஆகாமல் இருக்குது பார்த்தீங்களா? அந்தளவுக்கு டைட்டாக கொடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் எப்படி பிரித்தேன் பார்த்தீங்களா? கரெக்டாக 2 பாதியாக பிரித்தேன்னா அந்த 2 பாதியில் ஒரு பாதி எடுத்துக்கோங்க. இது வந்துட்டு இந்த ட்ராப் பீடு ஃபஸ்ட்டு கொடுத்ததுக்கு கொஞ்சம் ஒரு ஸ்டெப் கீழே வர மாதிரி இருக்கணும். ஸோ இது வந்து நீங்கள் டைட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணிவிடுங்க. இப்போ வச்சு காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா? இப்போ இந்த ஒரு ஸ்டெப் கீழே அப்படின்ற மாதிரி கரெக்டாக இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சைட் பண்ணிட்டோம். இப்போ ஆப்போசிட் சைடில் பண்ணுறோம். இப்போ இது வந்து நல்ல மாதிரி டைட் கொடுத்துருக்கேன். நல்லா எந்த அளவுக்கு முறுக்கிக்கிறீங்களோ பீடு வந்து ஆடாமல் டைட்டாக உங்களுக்கு க்ரிப்பாக நிற்கும். அதுக்காக லெஃப்ட்டு பண்ணிவிட்டோம். இப்போ ரைட்டு பண்ணுறேன். ரைட் பண்ணும்போதும் நம்ம செகண்டு பண்ண பீடும் தேர்டு பண்ணுற பீடும் ஒன்றா ஈவனாக இருக்கணும். ஃபஸ்ட்டு கொடுத்தது ஒரு ஸ்டெப் மேலே இருக்கணும். ஓகேங்களா? இந்த ஃபார்மேட்டில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து கரெக்டாக கிடைக்கும். நான் எதுக்கு இந்த ட்ராப் பீடை சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கங்கே வந்து கொஞ்சம் உங்களுக்கு அந்த ஒரு வாட்டர் ட்ராப்போட எஃபெக்ட் இருக்க மாதிரி இருக்கும். அதுக்காக பார்த்தீங்கன்னா இதை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம பண்ண போகிறது பிங்க் கலர் கோல்டு கலர் வேணிக்கு. இது வந்து சென்டர் நான் கொடுக்க போகிறேன். ஸோ இது எப்படிலாம் பண்ணுறேன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப் பாருங்கள். இப்போ பேலன்ஸ் இருக்க அந்த எக்ஸஸ் மெட்டல் வயரை கட் பண்ணிடாதீங்க. நான் இது வந்து கட் பண்ணலை. இது வந்து நோஸ் பில்லர் வச்சு டைட் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? திரும்பி இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த எக்ஸஸ் ஃபுல்லாக நல்லா ட்விஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு 8-10 போல் நம்ம வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பண்ண அதே சேம் ப்ரொசீஜர் தான் இதையும் இதே மாதிரி பண்ண போகிறீங்க. நான் எவ்வளோ லென்த்துக்கு வந்துட்டு அங்கே கட் பண்ணாமல் அதாவது அந்த ட்ராப் பீடு கொடுத்து மெட்டல் வயர் பண்ணதெல்லாம் எவ்வளோ லென்த்து வச்சுருக்கேன்னு பாருங்கள். அந்தளவுக்கு லென்த்து நம்மளுக்கு வேணும். என்னோடய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஃப்ரீ ப்ரூச் கிளாஸ் நான் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃப்ரீயாக வந்து ப்ரூச் கிளாஸ் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். வேணுன்றவங்க விருப்பப்படுறவங்க வாட்ஸ்அப் நம்பர் தரேன், அதில் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா மெட்டீரியல்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட எல்லா மெட்டீரியல்ஸ் அவைலபிள். ஆரியிலேருந்து ப்ரூச்லேருந்து ரெசின்லேருந்து ஜுவல்லரி கிட்லேருந்து எல்லாமே. ஸோ அது உண்டான மெட்டீரியல் கூட உங்களுக்கு வேணும்னா என்னோடய சேனல் நீங்கள் பார்த்துட்டு எந்த மெட்டீரியல் வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இது பார்த்திங்கன்னா ஓவராலாக இது எல்லாமே கரெக்டாக இதே மாதிரி முறுக்கிட்டோம். ஈவனாக கொடுத்து எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ எப்படி வேணிக்கு எப்படி கொண்டு வரோன்றது உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இது பார்த்திங்கன்னா பிங்க் கலர் போலணும், கோல்டு கலர் போலணும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த ட்ராப் பீடும் இது உள்ளே வச்சு எப்படி பண்ணுறோம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மெட்டல் வயர் இந்த மாதிரி நான் 2 மெட்டல் வயர் நீட்டாகவே எடுத்திருக்கேன். இல்லை நீங்கள் வந்து ஒரு மெட்டல் வயரே நீங்கள் வந்து டபுளாக நீங்கள் வந்து மடக்கிக்கிறீங்க, எனக்கு வந்து அவ்வளோ அகலம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது ஒன்று பாதியாகவே நீங்கள் பண்ணிக்கலாம். நான் 2யுமே இது மாதிரி எடுத்திருக்கேன் பார்த்துக்கோங்க. 2 மெட்டல் வயர் ஈவனாக எடுத்து நான் ஃபுல்லாகவே மடக்கிக்கிறேன். ஏன்னா நல்லா கொஞ்சம் எனக்கு பெருசாக வேணும் அப்படின்றதுக்காக. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு லூப் ஃபார்மேட் நான் கொண்டு வந்திருக்கேன் பார்த்தீங்களா? இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஒரு ஹேர் பின் மாட்டுறதுக்கு இல்லைனா வந்து சில பேர் ரிப்பன் கூட கட்டிப்பாங்க. அந்த இடத்துல ரிப்பனை வச்சு கட்டி கூட கொண்டை போடும்போது பேக் சைடில் கட்டுவாங்க. அந்த மாதிரி ரிப்பன் மேக்கிங்காக கூட நீங்கள் வந்து அந்த கொஞ்சம் கேப் நீங்கள் விடணும், அந்த லூப் மாதிரி. ஓகேங்களா? திருப்பி இந்த இடத்துலையும் வந்துட்டு இந்த சைட் பண்ண மாதிரியே இந்த பக்கமும் இந்த லூப்பை வந்து ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு எனக்கு வேணும். ஓகேங்களா? நான் சைஸ் பார்த்தேன் பார்த்தீங்களா? எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அப்போ வந்து நீங்கள் கரெக்டாக ஷார்ட்டாக பார்த்துட்டு
இங்கே வந்து ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த சைட் மட்டும் உங்களுக்கு 4 மெட்டல் வயர் வரும். ஓகேங்களா, நம்ம பெண்ட் பண்ணதுனால ஒரு சைடு 4 ஒரு சைடு 2 அப்படி தான் கிடைக்கும். இப்போ என் கீழே பார்த்தீங்களா இந்த எக்ஸஸ் மெட்டல் வயரை நான் கட் பண்ணலை. ஏன்னா நம்ம அதை கட் பண்ணாதீங்க, நம்மளுக்கு வந்து அந்த க்ரீன் டேப் போட்டு நம்ம ஒட்ட போகிறதுனால நம்ம கட் பண்ண வேண்டியதில்லை. இந்த நோஸ் பில்லரை கொடுத்து டைட் கொடுத்துக்கிறேன். அங்கங்கே முறுக்கி இருக்க அந்த இதெல்லாம் நல்லா டைட் கொடுத்து இப்படி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், அந்த எக்ஸஸ் மெட்டல் வயரை ஃபுல்லாக இதிலே ரொட்டேட் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம வந்து அங்கே குத்த போகிறதில்ல. ஏன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் சொன்ன மாதிரி அந்த க்ரீன் கலர் டேப்பை ஒட்ட போகிறதுனால நம்மளுக்கு எதுவும் குத்தாது, டேமேஜ் ஆகாது ஹேரில். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் இந்த இடமெல்லாம் நல்லா சுற்றி விட்டுட்டு இந்த க்ரீன் டேப்பும் நம்மக்கிட்ட அவைலபிள். ஸோ வேணுன்றவங்க எனக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பர் தரேன், எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் நான் எப்படி சுற்றுறேன்னு பாருங்கள். இந்த டேப்பை உள்ளுக்குள்ளே இப்படி கொடுத்து இப்படி க்ராஸாக இப்படியே நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா போதும். இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த இடத்துல ஸ்டிக் ஆகிற வரைக்கும் மட்டும் கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு கையிலே நீங்கள் இப்படியே நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கனாலே போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக இருந்து பாருங்கள். இந்த இடத்துல என்னென்னா கொஞ்சம் டைட்டாக வருதான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க, லூஸ் விடாமல். இந்த இடத்துல வந்து நம்ம மெட்டல் வயர் வந்து நம்மளுக்கு அங்கே எக்ஸஸ் பாதி இருந்தது பார்த்தீங்களா, அதனால அந்த இடத்துல நல்லாவே கொஞ்சம் க்ரிப்பாக டைட்டாக கொடுத்துக்கோங்க. ஏன்னா அங்கே வந்து தலையில் குத்தக்கூடாது அப்படின்றதுக்காக. மற்றபடிக்கு அப்படியே ரன்னிங் இந்த பார்த்திங்கன்னா ரன்னிங் அப்படியே போகும். மேலே ஒரு பக்கம் சுற்றிக்கிட்டே இந்த பக்கம் கையில் நீங்கள் பிடிச்சிங்கன்னா போதும், அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்படி சுற்றிட்டே வந்துடும் க்ராஸாக. நான் சொன்ன மாதிரி ஹேர் பன்னு பண்ண போகிறோம். இப்போ வந்து நான் நிறைய பேர் வந்து ஹேர் பன் பண்ணுவாங்க, அதாவது கொண்டை போட்டுக்கணும், கொண்டை சுற்றி இதை பண்ணணும் அப்படின்னா நான் பண்ணுற இந்த சைஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா கொண்டைங்கும் போது உங்களுக்கு ஓவராலாக அதை சுற்றி ஃபுல்லாக வருதுங்கனால உங்களுக்கு வந்து அது எக்ஸஸ் அகலும் வந்து நிறையா தேவைப்படும். ஓகேங்களா, இதே வந்து நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் காட்டினேன் பார்த்தீங்களா, பேபி ஷவருக்கு பண்ணேன்னு சொல்லிட்டு, அது வந்து ஜடை பின்னிருந்தாங்க. ஸோ ஜடை பின்னும் போது எனக்கு இவ்வளோலாம் தேவைப்படல, இதில் பாதி தான் நான் பண்ணியிருந்தேன். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சைஸை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது ஹேர் பண்ணாலும் எனக்கு இவ்வளோ பெருசு வேணும் அப்படின்னு நான் வந்து வளைச்சி காட்டுறேன் பாருங்கள், இவ்வளோ பெருசு. ஸோ இந்த டேப் நான் சொன்ன மாதிரி இதை வச்சு யூஸ் பண்ணியிருக்கோம். போலன்ஸு இந்த மாதிரி எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிள். ஸோ வேணுன்றவங்க இந்த மாதிரி நீங்களே வந்து உங்களோட சாரீ காம்பினேஷனுக்கு பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி என்கிட்ட சொல்லுங்கள், நம்ம வந்து உங்களுக்கு பண்ணித்தரோம். வேணுன்றவங்க இந்த மாதிரி உங்களுக்கு மேக்கிங் பண்ணியே வேணுனாலும் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். அப்படி இல்லை நீங்களே பண்ணிக்க போகிறீங்க, மெட்டீரியல்ஸ் மட்டும் வேணுனாலும் என்கிட்ட நீங்கள் கேட்கலாம். இப்போ பார்த்துங்க, ஒரு போலன்ஸை நம்ம பிச்சு இல்லை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா 12 பீஸ் இருக்கும். ஓகேங்களா, 12 சுற்றி அதில் வச்சுருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், 4 போலன், அதாவது இந்த போலன்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டு பிங்க்கு இது மேலே வைக்கிறேங்க பாருங்கள். கம்பி கீழே இருக்குது, இந்த லூப் இங்கே வெளியே இருக்குது. இதுக்கு மேல் பக்கமாக கொடுத்து கீழே இந்த எக்ஸஸ் எல்லாத்தையும் இந்த கம்பியில் நீங்கள் டைட்டாக சுற்றிட்டு வரணும். இந்த லூப் வந்து கொஞ்சம் வெளியே தெரியுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி தெரியணும் கொஞ்சமாக. இப்போ வந்து மேலே பிங்க்கு கொடுத்துருக்கேன். ஸோ கீழே வந்து கோல்டு எடுக்கிறேன். கோல்டை வந்து கீழ் பக்கமாக வைக்கிறேங்க பார்த்தீங்களா, மேலே கீழே நல்லா பார்த்துக்கோங்க. ஒரே பக்கமாக அப்படி கட்டிடக்கூடாது, பூ கட்டுற மாதிரி மேலேயும் கீழே சேர்த்து வந்தால் தான் உங்களுக்கு வந்து அது நல்லா பஃபியாக நல்லா பார்க்க அழகாக வரும். இப்போ வந்து இந்த பீடு உள்ளே வைக்கிறேன். இப்போ பாருங்கள், ட்ராப் பீடை ஒரு கம்பியை அப்படியே எடுக்கிறேன். அந்த கம்பியை ஃபுல்லாக எக்ஸஸை ஃபுல்லாக கீழே அப்படியே சுற்றி விடுறேன். இப்போ நம்ம டேப் பண்ண அந்த மெட்டல் வயரில் ஃபுல்லாக எல்லாத்தையும் சுற்ற போகிறோம். இப்போ வந்து பிங்க் கொடுத்துருக்கேன்னா பக்கத்துலேயே வந்து கோல்டு மேலே ஒரு பிங்க்கு ஒரு கோல்டு அந்த மாதிரி. ஓகேங்களா, இப்போ பிங்க்கு பக்கத்தில் ஒரு பேர்ல் கொடுத்துட்டேன். ஸோ அதுக்கு பக்கத்தில் ஒரு கோல்டு. இப்போ ஆப்போசிட்டில் என்ன பண்ணோம், கோல்டு கொடுத்தோம். ஸோ கோல்டு பக்கத்தில் பிங்க் வரணும். இந்த ஃபார்மேட்லேயே கரெக்டாக வந்து நீங்கள் மாற்றாமல் அலைன்மெண்ட் கரெக்டாக கொடுத்துட்டே வாங்க. நான் சொன்ன மாதிரி பார்ட் 1 வீடியோவும் வந்துட்டு ப்ரூச் ஒர்க் நம்மளுக்கு வந்துட்டு ஆர்டரே வந்தது, அதாவது பேபி ஷவருக்காக. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். எப்படி வந்து அந்த ப்ரூச் ஒர்க் ப்ளவுஸும் நம்ம பண்ணோம், கூடவே வேணியும் எப்படி பண்ணோன்றதையும் உங்களுக்கு நான் அதில் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ மேலே ஒரு பேர்ல் கீழே ஒரு பேர்ல் அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. அதாவது 2 போலன் பக்கத்தில் ஒரு பீடு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக கிடைக்கும். இந்த அளவுக்கு டைட்டாக க்ரிப்பாக கொடுக்கணும். இங்கே பார்த்தீங்களா, கேப்பே இல்லாமல் கொடுக்குறேன். ஏன் இவ்வளோ கேப் இல்லாமல் டைட்டாக நெருக்கி கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஏர் பன்னில் கொடுக்க போகிறோம், வளைக்க போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு வளைக்கும் போது கேப் தெரியும். அதனால் அந்த கேப் தெரியாமல் இருக்கிறதுக்காக இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே சுற்றிட்டேன். இந்த நோஸ் பில்லரை வச்சு இதில் வந்து டைட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும், அடியில் இருக்க எல்லாத்தையும். இப்போ இந்த 2 லூப்பும் நான் வந்து கேப் விட்டுருக்கேன் பார்த்தீங்களா. இப்போ பாருங்கள், இப்படி மடக்கணும்னா நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே வந்து கேப் தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா அப்படி கரெக்டாக கிடைக்கணும். எவ்வளோ திக்காக இருக்குது பார்த்தீங்களா. இது ரியலாக நேச்சுரலாக நீங்கள் வந்துட்டு ஹேர் பன் நீங்கள் வைக்கும்போது இல்லை ஹேர் பின்னலோ பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா சாரீக்கு கான்ட்ராஸ்ட்டாக அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும்.
நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ, எந்த சாரீக்கு நீங்கள் பண்ண போகிறீங்களோ அந்தந்த கலருக்கு நீங்கள் வந்து என்கிட்ட போலன்ஸ் அவைலபிள் நீங்கள் வந்து கேட்கலாம். இதே மாதிரி நீங்களே வீட்டிலே ரெடி பண்ணலாம். இல்லை ரெடி பண்ணி வேணும்னாலும் நான் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.